ஹலோ மக்கள், எனக்கு எங்கள் அண்ணி ஊருக்கு தான் போயிருந்தோம். அங்கே போகிற வழி எல்லாமே அவங்க தெருவில் எல்லாமே இந்த ஊசி கனகாம்பரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஊசி கனகாம்பரம். அப்புறம் இது வந்து நிறைய திப்பிலி செடி, நிறைய திப்பிலி இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நான் பறிக்கிறது கூட கொஞ்சம் விளைஞ்ச காயான ஒரு காய் தான். அதுக்கப்புறம் நிறைய பிஞ்சு தான் இருந்துச்சு அந்த செடியில், நிறைய காய் இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ செடி இருக்குதுன்னு, ஃபுல்லாக திப்பிலி செடி தான் இருந்துச்சு. இது வந்து பக்கத்தில் ஒரு தோப்பில் சைடில் வச்சு விட்டுருந்தாங்க. ஆனால் அது எதையுமே பறிக்கலை. இதெல்லாம் நிறைய பிஞ்சுகள் நிறைய இருக்குது பாருங்கள். பிஞ்சு எல்லாமே எவ்வளோ திப்பிலி செடின்னு பாருங்கள். சுற்றி திப்பிலி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் திப்பிலிகள் நிறைய இருந்துச்சு. அப்புறம் நேராக போனோம். போகிற வழியிலலாம் நிறைய மூலிகை செடிகள், கீரைங்க. இது வந்து கொடுப்பை கீரைன்னு நினைக்கிறேன், எனக்கு கீரை பேர் கிளியராக தெரில. இது வந்து வல்லாரை, நாட்டு வல்லாரை. இந்த சைடில் நிற்கிறதெல்லாம் அவ்வளோ வல்லாரை கீரை தான். இங்கே பாருங்கள், சின்ன சின்னதாக இருந்துச்சு, ரொம்ப செழிப்பானில் சின்ன சின்னையாக இருந்துச்சு அந்த வல்லாரக்கீரை. இது வந்து கொடுப்பு கீரைங்க பாருங்கள். இது வந்து பொன்னாங்கண்ணி வகைன்னு நினைக்கிறேன். அப்புறம் சின்ன பசங்க எல்லோரும் சேர்ந்து நாங்கள் அந்த ஆற்றங்கரை பக்கமாக போனோம். அழகாக இருந்துச்சு, ரொம்ப நேச்சராட்டு. அந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. பாருங்கள் பசங்கள்லாம் எப்படி நடந்து போயிட்டுருக்காங்கன்னு. இந்த செடி வந்து சீமை அகத்தி பாருங்கள். இந்த இலையெல்லாம் சோறு ஈசிறங்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை, சிகப்பு பொன்னாங்கண்ணி. இது வந்து ஆற்றங்கரை பக்கமாக நிறைய வளர்ந்துருந்துச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்கள். அந்த கீரை நல்ல பெரிய பெரிய இலைங்களாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கீரையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ கீரைன்னு, சுற்றி ஃபுல்லும் கீரை தான். இது வந்து குப்பை மேனி. இது வந்து முடக்கத்தான் கீரை. அந்த ஆற்றங்கரை பக்கமாக போனோன்னா, நம்ம காடுகரங்களில் போனோன்னா நிறைய வகையான மூலிகை செடி, கீரை செடி எல்லாம் பார்க்கலாம். இது வந்து ஆற்றங்கரையில் பாருங்கள், ஃபுல் வியூஸு சூப்பராக இருக்கும். இந்த பனி நேரம் மாதிரி அழகாக இருந்துச்சு. இது அங்கே நிற்கிறது எல்லாமே பின்னக்காய் மரம். அந்த பக்கத்தில் பின்னக்காய் மரம், மாங்காய் மரம், அப்புறம் தென்னை மரம். அது பாலங்க, அது மெயினான பாலம். பெரிய பெரிய வண்டிங்கெல்லாம் எப்போவுமே போயிட்டுருக்கோம். அதான் போகுது பாருங்கள், தெரியும். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி குறைவு இந்த ஆற்றுல. இது வந்து ஆமணக்கு, நிறைய ஆமணக்கு அந்த கரையில் நிறைய காய்ச்சி இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆமணக்குங்க நிறைய இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. சின்ன சின்ன செடிங்கள்லாம் நிறைய ஆமணக்கு விதைங்க இருந்துச்சு. இது கொஞ்சம் பச்சையாக இருந்த ஆமணக்கு, அப்புறம் நிறைய காஞ்ச ஆமணக்குங்களும் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இப்போ இதாக இருக்குது பாருங்கள், சின்ன சின்னதாக செடியில் எல்லாமே ஆமணக்கு. இந்த ஏரியாவில் வந்து அதை ரொம்ப பறித்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அது அப்படியே மரத்துலேருந்து வெடித்து விழுந்து புது செடிங்களாம் முளைச்சிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், இது காஞ்ச விதை. இதாக இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ விதை இருக்குன்னு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆற்றங்கரை பக்கமே கருவேப்பிலை மரம், வேப்ப மரம், அப்புறம் இந்த மரத்தோட பேர் தெரியல, அலங்காரத்துக்கு யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அது கொத்தா தூங்கும். இது வந்து மருதாணி, ஆற்றங்கரை பக்கமாகவே இருந்துச்சு மருதாணி. பாருங்கள் எவ்வளோ மருதாணி இருக்குன்னு. இதில் தான் எல்லோரும் பறித்து யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. நிறைய மருதாணி இருந்துச்சு. இங்கே பாருங்கள், பசங்க எல்லாருமே ஆற்றங்கரை பக்கத்துலேயும் பிடிக்கிறேன்னு சொல்லி குட்டி குட்டி மீன்களை பிடிக்க போனாங்க. கடைசி ஒரு மீனுமே பிடிக்கல. ஆனாலும் அங்கே உட்காந்து சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடும்போது அழகாக இருந்துச்சு அந்த இடங்கள்லாம். தண்ணி ரொம்ப குறைங்க, சீசன் டைமில் நிறைய தண்ணி வரும் இங்கே. நீ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு. மலை எல்லாமே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து துளசி, அந்த ஆற்றங்கரை பக்கமாகவே நிறைய துளசி வளர்ந்துருக்கு. அந்த துளசி நல்லா கைப்பட்டதுமே இந்த துளசி ரொம்ப வாசனை. இதை வந்து கரிசலாங்க, அந்த மஞ்சள் கலரில் பூ இருக்கிறது கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கரிசலாங்கண்ணி இல்லை, அது விஷச்செடி மாதிரி. விஷம் இல்லை, ஆனால் அந்த செடி கரிசலாங்கண்ணி கிடையாது. இது வந்து சின்ன சிப்பி. பாருங்க மேலே உள்ள மேகம் அந்த தண்ணியில் பிரதிபலிக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கொக்கு அந்த பக்கத்துலேயும் பசங்க எல்லாம் காமிச்சு கொடுத்துட்டே இருந்தாங்க. அங்கே பாருங்கள் கொக்கு கொக்குன்னு அந்த சைடில் இருக்குது. அது கிளியராக தெரியலை ஃபோனில். இது வந்து ஆற்றுல இருக்கிற சிப்பி. இது என் அண்ணி பையன் எடுத்து கொடுத்தான். நான் ரொம்ப அது வந்து இறந்த சிப்பி, மூடி மட்டும் இருந்துச்சு. என் பொண்ணு செருப்பு போடாமல் வந்துட்டா. கடைசியில் ஏன் செருப்பு போட்டு நடந்துட்டு இருந்தா. இது வந்து ஒரு தலைவலி மூலிகை.
இது வந்து தை வாழைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து அரைச்சி தலையில் பூசினா நல்ல தலைவலி, ஒத்த தலைவலி, எந்த தலைவலியாக இருந்தாலும் தீரும்னு சொல்லுவாங்க. பாருங்கள், நிறைய மூலிகை வெரைட்டியை நம்ம போகும்போது பார்க்கலாம். இது வந்து பாஞ்சு மரம், சீத்தாப்பழம். இது எங்கள் அண்ணியோட தோப்பு. இங்கே நிறைய மாமரம், முள் சீத்தா, அப்புறம் சாதா சீத்தா மரம் எல்லாமே இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியும். ரொம்ப நிழலாட்டு எல்லாருமே இங்கே உட்காந்துட்டோம். கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் கிளம்பணும்.